ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான். அதே தான் பார்ட் 2. நம்ம நேற்று எதாவது விட்டோமோ அதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ என்ன பண்ணோம்? நம்ம பெட்டை எடுத்துகிட்டு போகணும்ல. பெட் எடுக்காமல் எப்படி? சரி, பெட் எடுத்துகிட்டு போ. பெட் எடுத்துகிட்டு போகிற நம்ம இந்த இடத்துலேருந்து போகணும். நமக்கு இந்த கேஷா பயம் சரியில்லை. நம்ம தான் வில்லேஜை தேடி போகலாம், இல்லைன்னா ஒரு ப்ரைம் பயம். இது ரெண்டுமே சேர்த்து கிடச்சா பயங்கரமாக இருக்கும். ஆனால் கிடைக்காத நம்மளுக்கு இந்த ஒரு கொஞ்சம் பெட்டு மட்டும் செஞ்சால் போதும். போட்டு மட்டும் செஞ்சால் போதும். கிராஃப்டிங் டேபிள் போடு. ஒரு போட் செய்யணும் வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஷவர் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படி தான் செய்வோம். அதே நான் வச்சு தான் நம்மளுக்கு திருப்பி செய்வாங்க. பார்த்தா பீஸில் வாங்கின மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் எனக்கு கடுப்பு. சரி, அப்படியே பண்ணுவோம். பிளான் செய் சீக்கிரம் போட் செஞ்சாச்சு. சரி, திருப்பி போவோம். கிராஃப்டிங் டேபிள் எடுக்காம போனால் அப்படி பாய் இல்லை பாய் சொல்லிட்டு போய் ஆச்சு. போட்டில் ஏறா. சீக்கிரம் போ. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு காட்டணும். அப்புறம் இந்த வீடியோவில் இருந்து திறப்போம். அதனால் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். தண்டை சரியில்லை தான். கொஞ்சம் முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்க்கல. அதனால் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறேன். அவ்வளோதான், அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தான் நமக்கு ஒரு வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 2 நமக்கு கிடைக்காத ஆடு. இப்போ 2 ஸ்டார்டிங்கே கிடைக்குது. அதனால தான் இப்போ இல்லை. இப்போ என்னப்பா டப்பு அடிக்கிற ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் கேட்டா. ப்ரோ பிளேயர்லாம் நம்ம கிடையாது மக்களே. போகலாம். அதுதான் ஸ்னேக்கில் இருக்கும் பாரு. சரி போ. வில்லேஜ் கிடைக்குமா? கவுலாம் கிடைக்குது. வில்லேஜ் கிடச்சிச்சா? சரி, அப்போ இதுதான் நம்மளோட பேஸ். சரி, போகலாம். போய்கிட்டே இருக்கலாம். போ. வேகமாக இருக்குல்ல இடம். சரி, போகலாம். போ. இவன் தான் மக்களே இந்த வில்லேஜுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. ஒரு அடித்தோம், அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். சரி, இப்போ நமக்கு தேவையான எடுத்துக்கலாம். சீக்கிரம் விட்டு வீடியோவில் பேசிக்கே இந்த தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் ஒரு ஃபார்ம் கட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு ஹவுஸ் மட்டும் கட்டியிருக்கேன். இது நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு பேசிக்ஸ் தான். இந்த ஹவுஸுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக் உட்டு தேவை. 2 ஸ்டாக் உட்டு, 2 ஸ்டாக் ஒரு ஸ்டோன் தேவை. அதெல்லாம் மைன் பண்ணிடலாம். மைன் தான் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட ஹங்கர் பார் சுத்தமாக இருக்காது. அதனால் நம்ம ஃபர்னஸ் செய்யணும். அதுக்காக ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். சரி, இருங்க. ஸ்டோன் இருக்கா இல்லையே. எந்த இடத்துல மைன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இடத்த சுற்றி பார்ப்போம். இந்த பேர் என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் சரி கிடையாது. வாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த வில்லேஜில் கொஞ்சம் ஒழுங்கான மாதிரி தான் இருக்குது. பிடிக்கும். நல்லா நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை அடித்தோன்னு தெரிஞ்சேன். பெட்டு அடித்தோன்னு தெரிஞ்சால் நம்மளை குழந்தை எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது போல். சரி, நம்ம அங்கே பரவாயில்ல வந்துடுச்சு. கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் நினைக்கிறேன். சரி, எங்கள் பெட்டு போட்டு டிஸ்பிளே பார்க்க செட் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்தில் இருட்டே ஆயிடுச்சு மக்களே. சரி, இப்போ நாளைக்கு வேலையை பார்ப்போம். அது கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் தவறிடுச்சு. அது எப்படி சொல்கிறது, போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு தூங்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
அதுதான் இன்றைக்கி வந்து வேலை நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணோம். வுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே 2 ஆக்ஸ் வச்சுருக்கோம். இன்னொரு ஆக்ஸ் கூட ரெடி பண்ணிப்போம். இப்போது ஒரு 2 ஸ்டாக் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரு செகண்ட் இருங்க. தேவையான பொருள்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வேணும், வுட்டை கலெக்ட் பண்ணி வைக்க. அதில் எழுதுறதுக்காக தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணேன். ஒரு செஸ்ட்டு பார்த்துங்க, 2 செஸ்ட்டு இருந்தால் தான் நல்லா எனக்கு பிடிக்கும். அதனால தான் டபுள் செஸ்ட் வச்சாச்சு. அதுதான் வாங்கி போயாச்சு. இதுக்கு மேலே என் பிரச்சனை நானும் கேட்க மாட்டேன். இவ்வளோ தான் கைஸ், 2 ஸ்டாக் வுட்டு கலெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம 2 ஸ்டாக் ஸ்டோன் கலெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கட்ட போகிறோம், அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். சரி, நம்ம ஸ்டோனும் கலெக்ட் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ பெரிய டொன்னல் போட்டிருக்காங்க. 2 ஸ்டாக் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிடுவோம். ராத்திரி ஆயிடுச்சு, சாமி வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சோம்னா இப்போ ராத்திரி கைஸ் மழை பெய்யுது கைஸ், கொடுத்து கைஸ் படுக்க கூட முடியாதா. சரி இருங்க, உங்களுக்கு நைட் ஆகிட்ட பிறகு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இருங்க, சரி நைட் ஆக மாதிரி தெரில. என்ன பண்ணலாம் இப்போது? சரி, ஏதோ கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஸ்டிக்கு வச்சு இந்த ஷவல் வச்சு இந்த இடத்தையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். நம்ம இந்த உடன் ஷவல் வச்சுருக்கோம்ல, க்ளீன் பண்ணலாமா வேணாம்? அதெல்லாம் சரி, க்ளீன் பண்ண வேணாம். நம்ம இடையே ஆயிடுச்சு, நான் தூங்கிக்கிட்டே வந்துட்டேன் அதுக்குள்ளே. சரி, இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். இது நல்லா எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு ரோட் பிளாக் வச்சுக்கணும். அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்டோன் பிளாக் வைக்கணும். எதாவது ஒரு 1 2 3 7 8 வைங்க. 5 6 7 8 வச்சா திருப்பி ஒரு ரோட் பிளாக் வைப்பேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? இப்போது இந்த வுட்டு ஓக் வுட் இருக்குல்ல, இது ஒரு 5 பிளாக் ஏற்றுங்க. 5 பிளாக் ஆயிடுச்சுன்னா நினைக்கிறேன். 1 2 3 4 5 ஆயிடுச்சா? இப்போது அதே மாதிரி இங்கே எல்லா சைடும் ஏற்றணும். 3 அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே லாஸ்ட் பிளாங்க் வைக்கணும். பிளாங்க் வைக்கணும்னா நமக்கு இது தேவைப்படும். இது கிராஃப்டிங் டேபிள் வச்சு படிப்பு எடுத்துக்கிறா. சீக்கிரம் ஒரு நல்ல வாய்ஸ் கொடுத்தது உங்களுக்கு தான் என் செகண்ட் வீடியோ இந்த சேனலில். எதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு இது செகண்ட் வீடியோ. ஆனால் வாய்ஸ் கொடுத்ததே நமக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. சரி, அவ்வளோதான் மட்டும் வாழைச்சாச்சு. இப்போ பிளாங்க் வைக்கணும். பிளாங்க்கு சுற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பீடாக கட்ட வர மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாக கட்டுவேன். அது வேறு உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? சரி, அதான் அப்படி போகலாம். சீக்கிரம் வை. நம்ம பார்க்குறதுக்காக ஸ்பீடாக கட்டினா நல்லாயிருக்கும். அதான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டேன். வெயிட் பண்ணுங்கள். டோப் அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சைடும் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லா சைடும் பண்ணியாச்சு. இப்போது ரூஃப் கட்டணும். ரூஃப் கட்டுறதுக்கு உங்களுக்கு காட்டணும்னு தெரியல, ட்ரை காட்டுறதுக்கு சைடில் கண்ணாடி வந்துடும். மேலே ரூஃப் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது ஒரே மக்களே, நம்ம என்னென்னா இங்கே இருக்க பொருள் எல்லாம் எடுத்து அங்கே வைக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோது பண்ணால் நம்மளோட வீடியோ இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிச்சு. சரி, எல்லாம் பொருள் எடுத்து உள்ளே வச்சுட்டு எடுத்து நம்ம கிட்டே ஆகலாம். எல்லாத்தையும் விட்டு ஃபேர்மேன் செட்டு அதுதான். இது எடு செஸ்ட்டு எதாவது வச்சு விடுங்க பாருங்க. மேக்ஸ் வச்சு ஒரு செட் அப்படி வச்சுக்கலாமா? அதுதான் கைஸ்.
இது நான் சீக்கிரத்தில் ஸ்டேட்ஸ் போட்டுறேன். இதுக்கு இந்த இதில் ஸ்கூல் ஸ்டேட்ஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த வீடியோவில் டைம் பத்தலை எனக்கு. அடுத்த வீடியோவில் நான் போட்டுட்டு அப்புறம் தான் காமிப்பேன். ஜஸ்ட் வை வச்சுட்டு வச்சா இப்போ ஃபார்னன்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ஃபார்னன்ஸ் எடு. இந்த தேவையில்லாத பொருள் நிறைய இருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபார்னன்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. சீக்கிரம் போகலாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ இதோட முடிவு தான் நினைக்கிறேன். ஃபார்னன்ஸ் எடுத்து உள்ள பார்க்குறேன். ஃபார்னன்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு வீடியோ வச்சுக்கலாம். சரி, பாய் கைஸ். இந்த மாதிரி சர்வைவல் சீரிஸ் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனக்கு போன வீடியோ உட்காந்து 84 நியூஸ் தான் போயிருந்தது. ஏன்னு தெரில, சப்ஸ்கிரைபரே வரல. நீங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன எடுத்து போடுறேன். சரி, பாய் கைஸ்.